நேரம் இல்லை. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து. லூக்கா 19:30. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். 28லேருந்து வாசிங்க சிஸ்டர். இவைகளை சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். தகப்பனே, வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்கு தந்து நீ நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீர் ஐயா. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தியுடைய தலைப்பு நமக்காக முந்தி பலியாகும்படி சென்றார். முந்தி பலியாகும்படி சென்றார். எங்கே வாசிக்கிறோம்? இவைகளை சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எருசலேமில் என்ன இருக்குது? பாடுகள் இருக்குது, கல்வாரி சிலுவை ஏற வேண்டியிருக்குது, அசிங்கப்பட வேண்டியிருக்குது, முகத்தில் காரி துப்ப போகிறாங்க, அவமானம் காத்திருக்குது, ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு நீச கோலமாய் தொங்க விட போகிறாங்க, முதுகில் வாரினால் அடிக்க போகிறாங்க. இந்த வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது பாருங்கள். பயந்து ஓடுகிற இந்த உலகத்தில், பிரச்சனையின் மாத்திரத்தில் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் விட்டு விலகி ஓடுற இந்த நாட்களில் நீதிமானுக்காக ஒருத்தன் மறிக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நியாயம். அநீதிமானுக்காக ஒருவர் மறிக்கும்படி முந்தி நடந்து போனார்னு எழுதப்பட்டிருக்கிறது. முந்தி நடந்து போனார். சீசர்கள் கூட தாமதமாக வராங்க. ஆனால் அவருடைய வேகம் ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்குது. ரொம்ப வேகமாக போகிறாரு எருசலேமுக்கு நேராக. அவர்கள் ஒலிவு மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபத்த போது தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பாருங்கள், உள்ளே போகிறாரு. போகிற மாத்திரத்தில் சீசர்களை 2 பேர் அழைக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்குது. அவரை சுற்றி நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள யாரையாவது கூப்பிட்டு போய் ஒரு கழுதை குட்டி அங்கே ஊருக்குள்ளே கட்டியிருக்கும்ப்பா, அதை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்லலை. தனித்துவமாக அவருடைய சீசர்கள் 2 பேரை அழைக்கிறார். அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ ஊழியன்னா சீசர்களுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாஸ்டருக்கு தானே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது? இல்லை, மத்தேயு கடைசி அதிகாரம் ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு அப்புறம் அங்கே போவோம். மத்தேயு கடைசி அதிகாரம் 28வது அதிகாரம் 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இப்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறான், இன்னொரு விதத்தில் அவருடைய சீசனாக இருக்கிறான். இப்போ இங்கே ஒரு காரியத்தை இங்கே விளங்க பண்ணுகிறாரு. சீசரில் 2 பேர் அழைத்து கட்டியிருக்கிற கழுதையை அவிழ்த்து கொண்டு வர சொல்கிறாரு. பாருங்கள், ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதையும் கழுதை குட்டினையும் அவுத்துட்டு வர சொல்கிறாரு. இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற ஆத்மாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ மக்களை விடுதலையாக்க வேண்டுமானால் ஒரு கிறிஸ்துவை உடைய ஒரு மனுஷன் தேவைப்படுகிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே சீசராக இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே தேவைப்படுறான். பாருங்கள், இந்த உலகத்தில் 1000 மனுஷன் இருக்கலாம். 1000 மனுஷர்களும் இன்னொரு மனுஷனை விடுதலையாக்க முடியாது. 2 சீசன் தேவைப்படுகிறது. அவதான் கத்த சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியில் நான் வருவேன். வந்து எந்த காரியத்துக்காக நீ வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தையும் வெற்றியும் தருவேன்னு சொல்கிறார். பாருங்கள், இப்போது 2 பேரை கூப்பிட்டு எதிரே இருக்க கிராமத்துக்கு போக சொல்கிறாரு. முக்கியமாக கல்வாரி சிலுவைக்கு ஏற போகிறதுக்கு முன்பதாக ஒரு பிரதானமான ஊழியத்தை அங்கே சொல்கிறாரு. பாருங்கள், கட்டி கிடக்கிற கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இது வரைக்கும் ஒருத்தனும் ஏறலை, நான் தான் ஏற போகிறேன். மக்கள் வியாதினாலே, பலவீனத்தினாலே, பாவத்தினாலே, தரித்திரத்தினாலே, குறைவினாலே கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்கு ஒரு சீஷன் தேவை. அது நீங்கள் தான்.
சீசன் தேவை, ஒரு சீசி தேவை. அது நீங்கள் தான். கர்த்தருக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பாஸ்டர் தான் அந்த ஊழியத்தை செய்யணும், இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு சீஷராக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து உங்கள் தலையின் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. 2 பேரை அழைக்கிறார். கூட்டம் நிறையா இருக்குது, திரளான ஜனங்கள் அவரை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் பார்த்து அந்த காரியத்தை அவர் சொல்லலை. அந்த சீசனை பார்த்து கரெக்டாக சொல்கிறாரு, போய் அவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி கிளைம் பண்ண சொல்கிறார் பாருங்கள். ஆத்துமாக்களை, கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை எப்படி விடுதலையாக்க போகிறோம்? சும்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தாவே ஆண்டவருக்கு வேண்டும், இந்த தெரு ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவரே இந்த கிராமம் ஆண்டவருக்கு வேணும், இந்த பகுதி ஆண்டவருக்கு வேண்டும், இந்த அலங்காநல்லூர் ஒன்றியம் ஆண்டவருக்கு வேண்டும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் ஜெபங்க. இது ஏதோ சும்மா சொல்லிட்டு போகிற வார்த்தை கிடையாது, ஜெபம். இது வண்டியில் போகும்போது ஜெபிக்கலாம், பஸ்ஸில் போகும்போது ஜெபிக்கலாம், வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, காய் நறுக்கிட்டு இருக்கும்போது, கர்த்தாவே நான் இருக்கிற கிராமம் உமக்கு வேண்டும் ஆண்டவரே, கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உமக்கு வேண்டும், உமக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே, கட்டப்பட்டிருக்கிற மக்கள் என் மூலமாக விடுதலையாக்கப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் மக்களை விடுதலையாக்க வேண்டிய வார்த்தைகள் உங்கள் வாயில் இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, விவரமாக சொல்லி அனுப்புகிறாரு, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்போ காலமே எழும்பி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறது ஒரு பரம் இருக்கட்டும். உங்கள் பகுதியை நினச்சி, உங்கள் தெருவை நினச்சி, உங்கள் கிராமத்தை நினச்சி, உங்கள் ஒன்றியத்தை நினச்சி, உங்கள் தாலுகாவை நினச்சி, உங்கள் பட்டணத்தை நினச்சி, கர்த்தாவே இதெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டும் என்று நாங்கள் சொல்லுறோங்க. கர்த்தாவே சொல்ல 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 தேவனுடைய வல்லமையான கரம் இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவ தூதருடைய ஆளுகை இங்கே நிறைய ஆரம்பிக்கிறது. மக்கள் ஈஸியாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்க்கப்பட அது உதவியாக இருக்கும். அவை ஜெபிக்கணும். பாருங்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். பாருங்கள், அவிழ்க்கிறது மாத்திரமல்ல, கொண்டு வந்து ஆலயத்தில் விடணும், இயேசுநாதர்கிட்ட விட்டுறணும். பாருங்கள், ஒரு சிலர் இருக்காங்க, பிரசங்கம் பண்ண விட்டால் அவங்களே அங்கே பிரசங்கம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களே ஒரு சபை நடத்திடுவாங்க. பாருங்கள், ஒரு கிராமத்தில், திருமங்கலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்காக போயிருந்தோம். பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அம்மா தான் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு 4-5 பாஸ்டர்ஸ் போயிருந்தோம். அந்த அம்மா எங்களையெல்லாம் ஓரமாக அங்கே உட்கார சொல்லிவிட்டு இந்த அம்மா ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், நாங்கள் ஒரு 4 பேர் அங்கே இருந்தோம். நம்ம எதுக்கு வந்தோன்றதே தெரியாமல் போச்சு. 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஆரம்ப ஜெபம் ஒரு ஆள், முடிவு ஜெபம் ஒரு ஆள் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தோம். நாங்கள் கேட்டோம், ஏமா இந்த வேலையை நீங்களே செஞ்சுருக்கலாமே, எதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டீங்க, என்ன ஒரு புரியலைன்னா, நான் ஒத்தையில் போக ஒரு மாதிரி இருக்குதுயா, அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். பாருங்க, என்னத்தை சொல்ல, அப்படி இல்லை, நிறைய காரியங்கள், முரண்பாடான காரியங்களை அவங்க பேசி அவங்க மனதிலே பதித்தார்கள். எங்களுக்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதே இல்லை. பாருங்கள், கர்த்தரை குறித்து சரியான படத்தை அறிந்து கொள்ளணும்னா, கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளணும்னா தேவ ஆலயத்துக்கு வரணும், நல்ல வார்த்தைகளை அவங்க கேட்கும்படி செய்யணும். பாருங்கள், ஏதோ நமக்கு தெரிஞ்சது அங்கே சொல்லிட்டு போகிறதில்ல. இங்கே வரும்பொழுது தேவ ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய அன்பை அவர்களுக்குள்ளே வைக்க ஆரம்பிப்பார். இன்னும் கொஞ்சம் தேவனை பற்றி அவருடைய அன்பை பற்றி அவர் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே இயேசுவின் இடத்தில் அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருக்குது. கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். பாருங்கள், ஒரு சில காலையில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில நல்ல ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸை பார்க்கல பாருங்கள், அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி ரோட்டில் போடுறாங்க, கழுதை குட்டி மேலே போடுறாங்க. ஏன்னா அங்கே அந்த வலம் வர்றவர் யாருன்ற ஒரு அறிவு அவங்களுக்கு இருந்தது. பாருங்கள், பின்னால் சொல்லி வருத்தப்படுறாரு, நான் யாருக்காக வந்தனோ அவனுக்கு தெரிஞ்சுக்கலப்பா, நான் எதுக்காக வந்திருக்கிறேன், நான் யார், என்ன நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், நான் எந்த இடத்துல வந்தனோ அவனுக்கு தெரியலை, எங்கே பிறந்தனோ அது அவனுக்கு தெரியலை. ஆனால் நீ தெரிஞ்சுக்கிட்ட, ராஜாதி ராஜா வராரு, கத்தாதி கத்தன் வராரு, தங்கப்பட்டினத்தில் நடந்தவர், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர். காலில் சொன்னார் பாருங்கள், வீதியெல்லாம் சுத்த பொண்ணு, அரண்மனை செவரை வந்து, அந்த கோட்டை செவரை வந்து 12 விதமான முத்துக்களால், வைரங்களால், வைடூரியத்தினால் அலங்கரித்து வச்சவர், என்னை போல மாறி எனக்காக வந்தார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இப்போ அவர் கேட்குறாரு, எனக்காக என்னை போல நீ மாறிப்போ, உன்னை போல நான் மாறி வந்தேன் இந்த உலகத்தில்,
ஏன்னா கடவுளாக இருந்தார்னா நமக்கு எந்த விதத்துலையும் உதவியே இருந்திருக்காது பாருங்கள். ஒரு பெரிய பிரசங்கியார், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாராம். பூட்ஸ் காலில் நின்றுட்டு இருக்கும்போது பூட்ஸ் காலில் ஒரு எறும்பு புத்து மேலே நின்றுட்டு இருந்தாராம் பாருங்கள். கீழே குனிஞ்சு பார்த்துருக்குறாரு, எறும்பை பூரா மிதித்து கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு அங்கேயும் ஓடி செதறி ஓடிட்டு இருந்ததான். அடாடா, இப்படி தெரியாமல் இந்த எறும்பில் நின்றுட்டோமே, எறும்பு புத்து மேலே, இதுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லி குனிஞ்சு உதவி செய்ய போனாராம். அவரை பார்த்ததும் இந்த எறும்புகள்லாம் இன்னும் கொஞ்சம் மிரண்டு ஓடிச்சான். கர்த்தருடைய ஆவியானவரோட பேசினாராம், தம்பி, இந்த எறும்புக்கு உதவி செய்யணும்னா நீ எறும்பாக தான் பிறக்கணும், அப்போ தான் அந்த எறும்பு உன்னை நம்பும். நீ இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்துக்கிட்டு அந்த எறும்புக்கு உதவி செய்கிறேன்னு போனீன்னா ஓடி போயிடும், உங்ககிட்ட வராது. அதே போல் தான் என் குமாரனை, என் மடியிலேருந்த செல்ல குமாரனை, தேவாதி தேவனுடைய மடியிலிருந்த செல்ல குமாரனை கிறிஸ்துவ மனுஷனை போல இரத்தமும் சதையும் உடையவனா அந்த உலகத்தில் நான் அனுப்புனேன். என் பிள்ளைன்ற ஸ்தானத்தில் வச்சுருந்தேன்னா மனுஷனுக்கு விடுதலை கிடையாது, மீட்பு கிடையாது. அவர் பார்க்குறதுக்கே அங்கே அனுமதி கிடையாதுங்க. முகத்தை மூடிக்கிடணும், காலை மூடிக்கிடணும், 2 சட்டியில் பறக்கணும். தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் இந்த வார்த்தை தவிர அங்கே எதுவுமே கிடையாது. பரலோகமாக இருக்குதுன்னா அவரை ஆராதிக்கிற, அவரை வாழ்த்துக்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் அங்கே இருக்குது. அவ்வளோ பெரிய தேவன் இந்த பூமியில் எனக்காக ஒரு அவதாரத்தை எடுத்தார், மனித அவதாரம். தேவ சாயல், மனுஷ சாயலானார். தேவனாக இருந்தவர் மனுஷ சாயலானார், 100க்கு 100 மனிதனானார். இரத்தமும் மாம்சமும் அவருக்கு உடைய ஒரு மனுஷனானார். பாருங்க, அந்த எறும்பு புத்துக்குள்ளே கால் வச்சு நொறுங்கி போன அந்த எறும்புகளுக்கு உதவி செய்ய அந்த மனுஷன் குனியும் பொழுது எறும்புகள்லாம் ஓடிடுச்சு. அப்போ கடவுள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் மோசே கேட்குறாரு, நாம் பார்க்கணும், ஏன்னா எப்படியாவது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, என்னை பார்த்தீங்கன்னா செத்தே போயிடுவேன், பார்க்க முடியாது, கண்மலையின் வெடிப்புக்குள்ளே நான் உன்னை மறைச்சிக்கிறேன், என்னுடைய பின்பகுதி என் வெளிச்சத்தை பாரு, நீ என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னை பார்க்கும்படியாக மனித சாயலாய் மனுஷ சாயலாய் இந்த பூமியில் எனக்காக பிறந்தார். குட்டி குழந்தையாக பிறந்தார் பாருங்கள். 9 மாதம் தன்னைத்தானே அடக்கி ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்த